அர்ச்சகர்களுக்கும் உரிய உரிமைகள் வழங்கப்பட்டால்தான் சமத்துவம் வளரும். அனைத்து சாதி அர்ச்சகர்களும் கோவில் கருவறைகளில் பூஜை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமனம். தற்போதுள்ள விமானப்படை தளபதி விவேக் ராம் சௌதாரியின் பதவிக்காலம் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் மத்திய அரசு அறிவிப்பு. மைசூரு தசரா ஊர்வலத்தில் பங்கேற்க கொண்டுவரப்பட்ட 2 யானைகள் திடீரென சாலையை நோக்கி ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. யானையை கண்டு பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியதால் பரபரப்பு. அரசின் பல்வேறு துறைகளில் 75,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. குரூப் 4 பதவிகளில் 6,724 இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணியிடங்கள் மேலும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். கரூரில் 65,000 பணத்திற்காக அம்மாவின் கண்முன்னே தாக்கியதாக அவமானம் தாங்காமல் வாலிபர் மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை. மாநகராட்சி திமுக கவுன்சிலர், மதிமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு நிலத்தில் விரிசல். குடிநீர் குழாய் அமைக்க நடைபெற்ற பணிகள் காரணமா என பொதுமக்கள் குழப்பம். நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தேனி அரசு மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைப்பு. காட்பாடி அருகே பொன்னை ஆற்றின் குறுக்கே 12 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய தடுப்பணை திறப்பு. புதிய தடுப்பணை பலமாக இல்லை என்றால் கட்டியவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நாட்டின் பிரதமராகும் நாள் வரவேண்டும் என கமலஹாசன் பேச்சு. இதேபோன்று தாம் முன்பு பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சர்ச்சையானதாகவும் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. அது தவறு என்பது உலக அரசியலுக்கு தெரியும் எனவும் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளது என்று பிஎஸ்பியின் குற்றச்சாட்டை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேட்டி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நொய்டாவில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து. மேம்பால தூணில் விழுந்து சிக்கி தவித்த இளம்பெண். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 514 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இந்திய அணி. சேப்பாக்கத்தில் ரிஷப் பந்த், சுப்மன் கில் சதம் விளாசியதால் ரசிகர்கள் உற்சாகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.